Pregnant mothers the frequency of urination நம்ம எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5 important tips நான் சொல்ல போறேன். Blood stained urine, அதாவது ரத்தம் கசிவு ரெட் கலர்ல உங்க யூரின் இருந்ததுன்னா அது நீங்க கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்ட சொல்லணும். ஏன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. Frequent urination, அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப அடிக்கடி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதோ இல்லை யூரின் பாஸ் பண்ணுறதோ ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு பிரச்சனை தான். இது நார்மலா இல்லை அது சுகர் சக்கரவியாதிக்கான அறிகுறியா, இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷனா, இல்லைன்னா இந்த ப்ரெக்னன்சி இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனால் ஒரு மாதம் டெலிவரி ஆகுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். I am Dr.Deepthi Jammi, consultant, gynecologist, obstetrician and fetal medicine specialist. அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறது நிறைய ப்ரெக்னென்ட் மதர்ஸ் கர்ப்பிணி பெண்கள் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது எந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் எப்போல்லாம் அந்த கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 months அண்ட் லாஸ்ட் 3 months. இதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? நான் அதுவே ரொம்பவே காமனாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இது நார்மலாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன், ஏன் இது ரெஸ்ட் ரூம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் 3 monthsல யூட்ரஸ் கர்ப்பப்பை நம்ம அடி வயிற்றுலேருந்து கொஞ்சம் சைஸ் பெருசாகும். ஸோ கர்ப்பப்பை இங்கே இருக்குது அப்படின்னா கர்ப்பப்பைக்கு முன்னாடி இருக்கிறது தான் பிளாடர். ஸோ யூட்ரஸ் இங்கே இருக்குது, பிளாடர் இங்கே இருக்குது. ஸோ யூட்ரஸோட சைஸ் நார்மலாக இந்த சைஸ்னால் அது 2 months 3 months 4 monthsல பெருசு ஆக அது முன்னாடி இருக்கிற பிளாடரை போய் முட்டும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த பிளாடரை இரிட்டேட், அந்த பிளாடர் வாலை முட்டும் போது ஃபர்ஸ்ட் 3 months அந்த ப்ரெக்னன்சியோட ஹார்மோன்ஸ் ஹெச்சிஜின்ற ஹார்மோனும் ப்ரொஜெஸ்ட்ரான்ன்ற ஹார்மோனும் ரெண்டுமே சேர்ந்து அண்ட் யூட்ரஸும் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷன் அடிக்கடி பாத்ரூமோ ரெஸ்ட் ரூமோ யூஸ் பண்ணுறது காமனாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் 3 monthsக்கான மோஸ்ட் ஆஃப் த காமன் காஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டாவது நம்ம லாஸ்ட் 3 monthsல என்ன ஆகுது, ஆப்வியஸ்லி பேபி ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ பெருசாக இருக்கிற குழந்தை ஒரு 2 கிலோ இல்லை 2.5 கிலோ ஒரு 8-9 மாதத்தில் தலை இறங்குறது. அதே கான்செப்ட் தான் இங்கே குழந்தையோட தலை இறங்கும் போது அந்த தலை ஹெவியாக இருக்கிறதுனால தலை இறங்கும் போது பிளாடர் யூரினரி ஒன்றுக்கு போகிற பையும் அது ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால தலை போய் அந்த யூரினரி பிளாடரை ஹிட் பண்ணும்போது, அதாவது அம்மாவோட பிளாடரை ஹிட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு டெண்டன்சி டு கோ டு த பாத்ரூம் ஆர் யூஸ் த ரெஸ்ட் ரூம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ஆனால் அவங்க போகும்போது அவங்களால கம்ப்ளீட்டாக அவங்களால ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாக போக முடியாது. ஆனால் அவங்களால கொஞ்சமாக ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணி என்னமோ இன்கம்ப்ளீட்டாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இதுதான் காமனாக ப்ரெக்னன்சினால நடக்கிறது. ஸோ இந்த காமன் ரீசன்ஸ் பார்த்துட்டோம். ஓவராலாகவே ப்ரெக்னன்சியில் நம்மளுக்கு பிளட் ஃப்ளோன்றது ரொம்பவே ஜாஸ்தியாகும். அதாவது நம்ம ஹார்ட், ப்ரெக்னென்ட் மதர் ஒரு கர்ப்பிணி பெண்ணோட ஹார்ட் 30-40% அதோட பம்பிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகும். ப்ளஸ் அந்த கிட்னிக்கு போகிற பிளட் ஃப்ளோவும் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால யூரின் ப்ரொடக்ஷன் அதிகமாகலாம் அண்ட் நம்ம யூட்ரஸ்க்கு போகிற பிளட் ஃப்ளோவும் அதிகமாகும். ஸோ இந்த எல்லா காரணத்தினாலையும் தான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூஸிங் த ரெஸ்ட் ரூம் ப்ரெக்னன்சியில் ஜாஸ்தியாகுது. ஸோ நான் முன்னாடியே ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது? இந்த இன்க்ரீஸ் ஃப்ரீக்வன்சி ரெஸ்ட் ரூம்க்கு போகிற ஃப்ரீக்வன்சி சுகர் ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக செக் பண்ணணும். அந்த சுகர் ஃபர்ஸ்ட் அவங்க செக் பண்ணுறதுக்கு முன்னாடி யூரின் டெஸ்ட்டில் யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும். ஏன் அது இம்பார்ட்டண்ட்? ஏன் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தால் என்ன ஆகிடும் அப்படின்னா அம்மாவுக்கு இருக்கிற யூரின் இன்ஃபெக்ஷன் சம்டைம்ஸ் அடிவயிறு வலி ஆகவும் ப்ளஸ் ஃப்ரீக்வெண்ட் நம்ம யூரின் போகும்போது ஃப்ரீக்வன்சியும் தாண்டி வலியோட யூரின் பாஸ் பண்ணும்போது எரிச்சலோடு இருக்கலாம். பர்னிங் சென்சேஷன் ஆகும்போது ஃப்ரீக்வன்சியும் ஜாஸ்தி ஆகும்போது உங்கள் யூரினில் பஸ் செல்ஸ் இல்லைன்னா பாக்டீரியா உங்கள் யூரினில் தெரிஞ்சாலோ கல்ச்சரில் க்ரோத் பாக்டீரியல் க்ரோத் இருந்தாலோ கண்டிப்பாக உங்கள் டாக்டர் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் ப்ரெக்னென்சிலேயே நிறைய மெடிசன்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் சேஃப் டியூரிங் ப்ரெக்னன்சின்னு இருக்குது. அதாவது குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகாமல் அந்த ஆன்டிபயோட்டிக்லாம் தாராளமாக உங்கள் ப்ரெக்னன்சியில் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் டாக்டர் சிரப்பும் ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. பிகாஸ் உங்கள் யூரினை ஆல்கலைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இன்ஃபெக்ஷன்லாம் வேர் அவுட் பண்ணுறதுக்கு, அதை கிருமிலாம் போகிறதுக்காக நிறைய தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஹைட்ரேட் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்கள் டாக்டர் கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்ஸ் யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக சாப்பிடுங்க. மூணாவது சிரப்ஸ் கொடுப்பாங்க உங்களோட யூரின் ஃப்ரீயாக உங்களுக்கு பர்னிங் சென்சேஷன் இல்லாமல் போகிறதுக்கு. அண்ட் ரெண்டாவது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்? யூரின் டெஸ்ட்ன்றது லேபில் தான் நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஒன்று நீங்கள் உங்கள் பாடியை நீங்கள் ஹைட்ரேட் பண்ணலை, அதாவது சரியான அளவு தண்ணி குடிக்கல அப்படின்னா உங்களோட யூரின் டார்க் எல்லோஷ் கலரில் இருக்கும் ஒன்று. ரெண்டாவது frequent small amount of urine நீங்க பாஸ் பண்ணுவீங்க. மூணாவது உங்களோட யூரின்ல cloudy-ஆ அதாவது வெள்ளையா cloudy-ஆ இருக்கும், turbid ன்னு சொல்லுவோம் நான் எங்களோட scientific language-ல அந்த மாதிரி இருக்கலாம்.
நாலாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட் blood stained urine, அதாவது ரத்தம் கசிவு ரெட் கலரில் உங்கள் யூரின் இருந்ததுன்னா அது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டர் கிட்ட சொல்லணும். ஏன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நம்ம அல்ட்ராசவுண்ட் மூலிமா ரொம்பவே நார்மலாக பண்ணுற ப்ரெக்னன்சி ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் ப்ரோப் வச்சே நம்ம கிட்னியும் பார்க்க முடியும். அண்ட் கிட்னிலே ஸ்டோன்ஸ் இருக்கான்றதை செக் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கும் போது உங்களுக்கு பிளட்ல யூரின் கலந்துருக்கும். ஏன் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் நம்ம பார்க்கணும், ஏன் அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா, யூரின் இன்ஃபெக்ஷன் ரொம்ப நாளாக தெரியாமல் ட்ரீட் பண்ணாமல் போனால் கொரை மாதமும் டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன் கொரை மாதம் டெலிவரி? எனி சார்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் நம்ம பாடியில் வரும்போது ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ்னு ஒன்று ரிலீஸ் ஆகும், அதாவது இன்ஃப்ளமேஷனுக்கான மீடியேட்டர்ஸ். ஸோ அது ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகும், அதே ப்ரோஸ்டாகிளாண்டின்லாம் குழந்தையோடைக்கும் கர்ப்பப்பைக்கும் அந்த லேபர் ப்ராசஸ், அதாவது டெலிவரி டைமில் ரிலீஸ் ஆகிற ப்ரோஸ்டாகிளாண்டின். ஸோ அதெல்லாம் என்ன ஆகும், டைரெக்டாக போய் யூட்ரஸை அட்டாக் பண்ணும். யூட்ரஸ் வந்து கண்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும், கெட்டிங் ரெடி ஃபார் லேபர். ஸோ ப்ரீடம் லேபர் கொரை மாதம் டெலிவரி வர வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஆன்டிபயோட்டிக்ஸ் விச் இஸ் சேஃப் இன் ப்ரெக்னன்சி அண்ட் ஸ்பெசிஃபிக்லி அந்த டியூரேஷன். இப்போ 5 நாளைக்கு 7 நாளைக்கு 10 நாளைக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா அந்த டியூரேஷனும் டோசேஜும் கண்டிப்பாக தவறாமல் அதை கம்ப்ளீட் பண்ணணும் அந்த கோர்ஸை. அப்போ தான் ரெக்கரண்ட்டாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரீட்டிங் யூரினரி இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லா வாட்டியும் உங்களோட ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாகிறது அப்நார்மல் கிடையாது. ஸோ நார்மலாகவும் இது ப்ரெக்னன்சியில் நடக்கும், அப்நார்மல் டைமில் யூரினரி இன்ஃபெக்ஷனாலவும் நடக்கலாம். ஸோ உங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணுங்கள், யூரினரி இன்ஃபெக்ஷன் ரூல் அவுட் பண்ணுங்கள். ஒன்ஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணிங்கன்னா கொரை மாத டெலிவரியும் உங்களால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இதே மாதிரி நம்ம ரீனல் ஸ்டோன்ஸ் நான் பேசினேன் இல்லையா, கிட்னி ஸ்டோன்ஸுக்குமே நிறைய முறை நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து லெஸ் தென் ஒரு 5 மில்லிமீட்டருக்கு கம்மியாக இருக்கிற ஸ்டோன்ஸ்க்கு வந்து நிறைய முறை ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. நார்மலாக ஹைட்ரேட் நம்ம ஒரு 2.5 3 லிட்டர் தண்ணி குடிச்சு கொடுக்குற நாங்கள் மெடிசன்ஸ் யூஸ்வலாக கொடுப்போம், ஓரல் மெடிசன்ஸ். ஏன்னா ப்ரெக்னென்சியில் நிறைய இன்டர்வென்ஷன்ஸ், லேசர் அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த ஸ்டோன்ஸை பிரேக் பண்ணுறதெல்லாம் ப்ரெக்னென்சியில் கான்ட்ரா இண்டிகேட்டட். ஸோ அதெல்லாம் நாங்கள் யூஸ்வலாக பண்ண மாட்டோம். ஸோ மெடிசன்ஸும் ஹைட்ரேஷன்லேயுமே மோர் தென் 70% ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். அண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஸ்டோன்ஸ், சே 5 மில்லிமீட்டர் to 10 மில்லிமீட்டர் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து 40% ஆஃப் த மெடிசன்ஸ் கொடுத்தே பிரேக் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் மேக்ஸிமம் ப்ரெக்னென்சியில் நாங்கள் நெஃப்ராலஜிஸ்ட் இல்லை யூராலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்டென்டிங்னு ஒன்று பண்ணுவோம். ஸ்டென்டிங்னா அந்த டியூப்லேருந்து, அதாவது ஒரு கிட்னி இருக்குது, கிட்னிலேருந்து உங்களுக்கு அந்த ஒரு டியூப் யூரிட்டர்னு ஒரு டியூப் வரும். அந்த யூரிட்டர் டியூப்பில் எப்போவான அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் மாட்டிருது அப்படின்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ராசஸ். ஏன்னா அந்த யூரிட்டர் டியூப் வந்து ரொம்ப நேரோ டியூப். அந்த கல்லில் ரீனல் ஸ்டோன் வந்து அந்த டியூப்பில் மாட்டிருதுன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ராசஸ். அந்த ப்ராசஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு ஸ்டென்டிங்னு சொல்லுவோம். ஒரு டியூப் மாதிரி, ஒரு பிளேட் மெட்டல், ஒரு ஸ்டென்டன் மாதிரி, ஒரு ஸ்மால் பிளாஸ்டிக் டியூப் மாதிரி ஒன்று அந்த இடத்துல வைப்போம். ஸோ தட் அந்த இடம் ஃப்ரீ ஆகிடும், அந்த ஸ்டோன் ஈஸியாக ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். நாங்கள் காமனாக யூடிஐன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். யூடிஐ அதுக்கான அர்த்தம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். யூடிஐனா ஸ்பெசிஃபிக்காகவே யூரினரி பிளாடர், அதாவது யூரினை ஸ்டோர் பண்ணுற பை, அதுக்கு பேர் தான் யூரினரி பிளாடர். அந்த யூரினரி பிளாடர்லேருந்து ஒரு சின்ன டியூப், யூரித்ரா அப்படின்னு ஒரு டியூப் வரும். ஸோ அந்த ரெண்டுமே சேர்த்து சொல்கிறது தான் யூரினரி ட்ராக்ட். ஸோ அந்த யூரினரி ட்ராக்டில் ஏதான ஒரு இடத்துல அந்த எய்தர் அந்த பிளாடர்லையோ இல்லைன்னா யூரித்ராலையோ இன்ஃபெக்ஷன் வந்ததுனா தான் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு எப்படி என்னெல்லாம் டிப்ஸ் நான் கொடுக்க முடியும், ஸோ தட் உங்களுக்கு வந்து நீ இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷனை நம்ம எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் டிப், நீங்கள் டெஃபினட்டாக தண்ணி நிறைய குடிக்கணும். ஏன்னா நிறைய பெண்கள் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் தண்ணி கம்மியாக குடிக்கிறேன். நெவர் டூ தட். அதை பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் ஹைட்ரேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் டியூரிங் ப்ரெக்னன்சி. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் நீங்கள் ஹைட்ரேட் பண்ணணும். அதே சேம் டைம் அந்த டிப் என்னென்னா, மார்னிங் நீங்கள் நிறைய தண்ணி ஒரு 2.5 to 3 லிட்டர்ஸை நீங்கள் காலையில் மத்தியானம் ஈவினிங்குள்ளேயே ஃபினிஷ் பண்ணிடணும். சே ஒரு 8 மணிக்கு முன்னாடியே, அதாவது நீங்கள் இப்போ 9:30 10க்கு தூங்க போகிறீங்கன்னா நைட் ஒரு 8 மணிக்கு முன்னாடியே உங்களோட மேக்ஸிமம் ஃப்ளூயிட் இன்டேக்கை முடிச்சிடுங்க. ஸோ தட் நீங்கள் நைட்டு தூங்கும் போது உங்களோட ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், உங்களோட யூரின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டார்க் கலர்டாக இருந்ததுன்னா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சஃபிஷியண்ட்டாக தண்ணி குடிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். ஸோ மேக் ஷுவர் அட்லீஸ்ட் ஒரு 500 ml இல்லை ஒரு 1000 ml 1 லிட்டர் வரைக்கும் உங்களோட ஃப்ளூயிட் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் டிப்.
தேர்ட் டிப், ப்ரெக்னென்சி போக போக ஒரு 7 months 8 months அதிகமாகும் போது உங்களுக்கு டம்மி ரொம்ப ரொம்ப முன்னாடி சாயற மாதிரி இருக்கும். பிகாஸ் குழந்தையோட தலை கீழே இறங்குறதுனால. அப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது நிறைய முறை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷன் ஏன் ஜாஸ்தி இருக்குன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களோட பிளாடரை எம்டி பண்ண மாட்டேங்க. ஸோ இன்னும் ஏதோ நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களோட பாத்ரூம் போன ஃபீலிங்கே இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது இந்தியன் டாய்லெட்டாக இருக்கட்டும் இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருக்கும், லீன் யோர் பாடி ஃபார்வர்ட். ஸோ நீங்கள் லீன் பண்ணும்போது அந்த ஆங்கிள் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆகி உங்களோட பிளாடர் கம்ப்ளீட்டாக எம்டி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது தேர்ட் டிப். ஃபோர்த் டிப் என்னென்னா, நிறைய பெண்கள் இப்போ ஆஃபீஸ் கோவர்ஸாக இருப்பாங்க, இல்லைனா வீட்டில் ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர் கஃபீன், அதாவது காஃபி இல்லைனா வந்து டீ ஆர் ஈவன் சோடாஸ் நிறைய பேர் லைக் ட்ரிங்க் பண்ணுற பழக்கம் இருக்கலாம். அப்படி இருக்குன்னா ப்ளீஸ் அவாய்ட் caffeine, even tea, coffee, tea and even sodas. அதையும் அவாய்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஈவன் தட் அதுவும் கூட உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியை ஜாஸ்தி பண்ணும். அண்ட் மோரோவர் சோடாஸ் வந்து உங்களை நிறைய டீஹைட்ரேட் பண்ணிடும், கஃபீனும் சரி. ஸோ அதனால் அவாய்ட் கஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் அண்ட் பெவரேஜஸ். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எப்போன்னு லைக் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி யூஸ் த ரெஸ்ட் ரூம், ஒரு ஏதாவது மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 hours முன்னாடி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் எப்போல்லாம் உங்களோட நார்மலாக வீட்டில் ஒர்க் பண்ணும் போதும் சரி, இல்லைனா நீங்கள் ஒரு டிவி பார்த்துட்ருக்கீங்க, இல்லை நீங்கள் கேஷுவலாக இருக்கீங்களோ, உங்களோட பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ்ன்னு நான் நார்மலாகவே என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன். அப்படின்னா உங்களோட வஜைனல் மசில்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். உங்கள் வஜைனல் மசில்ஸை டைட் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட், அப்புறம் தானாக ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க. எப்போல்லாம் உங்களுக்கு இது எப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லுன்னா, இப்போ நீங்கள் உங்கள் பிளாடர் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, ஆனால் உங்களால் ரெஸ்ட் ரூம் எங்கேயுமே யூஸ் பண்ண முடியல, அப்போ நம்ம எப்படி நம்ம மசில்ஸை டைட் பண்ணுவோம்? அந்த மாதிரி பிளாடர் ஃபுல்லாகவே இருக்க வேண்டாம், ரொட்டீனாகவே அந்த வஜைனல் மசில்ஸை நீங்கள் டைட் பண்ணி அதால் எவ்வளோ நேரம் வைக்க முடியுமோ வச்சுட்டு அப்புறம் நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு பேர் தான் கீகல் ஆர் பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ். ஏன்னா அந்த மசில்ஸ் லேயர்ஸ் எல்லாமே நல்லா டைட்டன் ஆகும். அண்ட் டெலிவரி டைம் போதும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த மசில்ஸ் தான் நல்லா இருக்கணும் உங்களுக்கு நார்மல் வெஜைனல் டெலிவரி எய்ட் பண்ணதுக்கு. ஸோ மெனி டைம்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உங்கள் டாக்டரை அணுக டிலே பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷன் எவ்வளோ நார்மல் அண்ட் ப்ரெக்னன்சியோ அதே அளவு நம்ம மனசில் வச்சுக்கிறது அப்நார்மல் திங்ஸையும் நம்ம ரூல் அவுட் பண்ணணும். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டாலே we can have a safe and a healthy pregnancy.